பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 12ஆம் நாள், அதாவது 28/11/2025 வெள்ளிக்கிழமை, சதய நட்சத்திரம் சித்தயம் கூடிய சுபதினத்தில் 28/11/2025 முதல் 27/7/2026 வரை அனுகிரகமும் அனுகூலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது. வக்கரம்ங்கிறது எதிர்ப்பாக சொல்லக்கூடியது, வக்கரம்ங்கிறது எதிர்த்து வரக்கூடியது, நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பாக வரக்கூடியது. அப்போ நல்லது கெட்டதாக மாறும், கெட்டது நல்லதாக மாறும். இதுதான் வக்கரம், வக்கர நிவர்த்தி. நிறைய பார்த்துருப்பீங்க, எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க. வளவளப்பு கொலவளப்புக்கள் ஐயா இருக்கிறதுபடி சொல்லணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க. அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். அப்போ வக்கரம் பயிற்சி, வக்கரம் முடிஞ்சிருச்சு, இப்போ நிவர்த்தி ஆகுது. அப்போ இந்த 240 கிட்டத்தட்ட ஒரு 240 நாள் 200 நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும், எந்த 12 ராசிக்குள்ள எந்த ராசிக்கு என்ன செய்யும், எது நன்மையை கொடுக்கும், எது தீமையை கொடுக்கும், இதுதான் நமக்கு வேண்டியது. அந்த வகையிலே சித்தியும் புத்தியும் ஞானமும் வெளிநாடும் கல்வியும் புகழ் பட்டம் பதவி புகழ் பேர், வாக்கில் பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, நரம்பு கோளாறுடைய தாக்கம் பார்த்தீங்களாங்க. எத்தனைக்கும் சொந்தக்காரர், சித்திக்கு உரியவர், புத்திக்கு உரியவர், நரம்பு தளர்ச்சிக்கு உரியவர், வாலிபத்துக்கு உரியவர், வெளிநாடு வாணிபத்திற்குரியவர், ஏற்றுமதிக்கு உரியவர், இறக்குமதிக்கு உரியவர், அப்ராடுக்கு உரியவர், அனைத்து ஞானத்தையும் பெற்றவர் மிதுன ராசி. இந்த மிதுனம் யாருக்குமே அடங்காது. ஏன் தெரியுங்களா? புத்தி உள்ளவர். பலசாலிட்டு பலசாலியை காட்டினா அடங்கிடுவார். ஆனால் புத்திசாலிட்டு யாரும் ஜெயிக்க முடியாது. புத்திசாலிட்டு யாரும் ஜெயிக்க முடியாது. நம்ம பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள், எந்த மீடியாக்களில் பாருங்கள். மிதுன ராசிக்காரங்கிட்ட யாராவது ஜெயிக்க முடியுமா? யார் தோற்கணும், யார் தோற்று போவாங்க தெரியுங்களா? அவங்க தான் தோற்று போவாங்க. யார் வாக்கில் வாக்கு வருதோ வாக்கில் தான் உங்களுக்கு தோக்குறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதனால தான் பேச்சுக்குரிய இடம், மூச்சுக்குரிய இடம். பார்த்தீங்களா? பேச்சுக்குரிய இடம், மூச்சுக்குரிய இடம். மிதுனங்கிறது அவ்வளோ முக்கியம். மிதுனங்கிறது அவ்வளோ முக்கியம். அந்த ஞானத்துக்குரிய இடம். எங்கே எது வேணாலும் ஜெயிச்சு காட்டிடுவீங்க. மிதுனராசிக்காரவங்களுக்கு எது வேணாலும் ஜெயிச்சு காட்டக்கூடிய தன்மை உண்டு, அதன் பலன் உண்டு. சாதாரணம் இல்லை. உங்கள் ராசிக்கு 2ல் குரு உச்சம். கொஞ்ச நாளைக்கு ராசிக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டுமில்லை, அதிசாரம் முடிஞ்சு உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு 3-4 மாதம் தான் இருக்க போகிறாரு குரு. அடுத்து ஒரு 2வது வீடு. அப்போ உங்கள் ராசிக்கு 2வது வீட்டுக்கு வர்றாரு. இனிமேல் நிறைய கேட்டிருக்காங்க, மிதுனராசிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா, மிதுனராசிக்கு கல்யாணமே அகல்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த இனிமேல் வரக்கூடிய உங்கள் ராசிக்கு 10ல் சனீஸ்வரர் இருக்காரு, உங்கள் ராசிக்கு 9ல் ராகு இருக்காரு, கோச்சாரத்திலேயும் நல்லா இருக்காரு. உங்கள் தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபத்தி அந்தரம் உங்கள் ராசிநாதன் லக்னாதிபதி. உங்களுக்கு என்ன லக்கணம்? தனுசு லக்கணம் இருந்தால் ஒன்றும் சொல்ல முடியாது. தனுசு லக்கணம் இருந்தால் கண்டிப்பாக இருதார அமைப்பு தான். அதில் 100% மாற்று கருத்து இல்லை. தனுசு லக்கணமாக இருக்கக்கூடாது, மிதுன லக்கணம், கன்னியா லக்கணமாக இருக்கக்கூடாது, மீன லக்கணமாக இருக்கக்கூடாது. அந்த 4 மூலம் இருக்குது, 4 வழியும் சிக்கலான வழி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன லக்கணம், உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காரு, ஆட்சியா உச்சமா பாருங்கள். அதே மாதிரி வாங்க மிதுனத்தில் மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிசம் செவ்வாய் நட்சத்திரம், எவ்வளவு வலிமைப்பட்டவர் மிருகசீரிசம். திருவாதிரையும் மிருகசீரிசம் பக்கத்தில் நெருங்காது. 2 பேருடைய டைம் மோசமான டைம். 2 பேர் கேரக்டரும். செவ்வாயும் ராகும் எப்படி இருக்கும்? செவ்வாய் வெட்டி போட்டதை 100 வெட்டு செவ்வாய் வெட்டினா ராகு அதை 1008 வெட்டா போடுவோம். அதனால தான் செவ்வாய் திசையில் ராகு புத்தி வந்தால் அப்படியே சரண்டட் ஆயிடணும். ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்தாலும் சரண்டட் ஆயிடணும். சார் புத்தி தான் சார் முக்கியம், தசா புத்தி தான் முக்கியம். நான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகணும். ஐயாட்டு தசா புத்தி எப்படி நடக்குது மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க.
அப்போ மிருகசீரிஷம், அதுக்கடுத்து புனர்பூஷம். பார்த்தீங்களா, குரு நட்சத்திரம். அப்போ குரு எல்லாத்தையும் சாந்தப்படுத்தக்கூடியவர், எல்லாத்தையும் அங்கீகரிக்கக்கூடியவர். அப்படி இருந்தால் தான் குரு. இல்லைன்னா குருவா வர முடியாது. இல்லை, எதிரிடையும் நல்லா இருக்கணும், நண்பரிடையும் நல்லா இருக்கணும். சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குருவா வர முடியும். அப்படிப்பட்ட புனர்பூச நட்சத்திரம். அப்போ மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் வெவ்வேறுபட்ட குணங்கள் உள்ளது. குரு ஸ்ட்ரெயிட் பார்வையே இருப்பார். இது அந்த புனர்பூச நட்சத்திரக்கார பாருங்களேன், தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. திருவாதிரங்கிறவங்க பாருங்க, எல்லா வகையிலையும் கெட்டிக்காரத்தனமாக வரணும்னு நினைப்பாங்க. செவ்வாய் அதை விட அவன் 10 பங்கு, நம்ம 100 பங்கு வரணும்னு நினைப்பேன். ஏன்னா வருவாய் மிருகசீரிஷம். அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதி உள்ள மிதுன ராசிக்கு பாருங்க, உங்க ராசிக்கு 7, 10 குரு. அப்படியே பாருங்க, உங்க ராசிக்கு 7, 10 தனுசு, மீனம். எங்கேயும் பாருங்க மிதுன லக்கணம், மிதுன ராசிக்காரவங்களுக்கு பாருங்க புதன் திசையில குரு புத்தி. யாராவது ஒரு ஆசல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். மிதுன லக்கணம், மிதுன ராசிக்காரவங்க மிதுன லக்கணம், மிதுன ராசிக்காரர்களுடைய ஜனன ஜாதகத்தில் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் குரு வரும். அப்போ குரு திசையில புதன் புத்தியும், புதன் திசையில குரு புத்தி எனக்கு நல்லது செஞ்சு சொன்னா நான் ஜாதகம் பார்க்கறதை விட்டுடுறேன். வராது. பாவிகள் 4 பேர் உபய லக்கணம், உபய ராசிக்காரவங்க பாவிகள். நிச்சயமா வராது. உங்களுக்கு என்ன தசாபத்தி, இந்த வக்கர நிவர்த்தி என்ன செய்யும்? நிச்சயமாக நல்லது செய்யும். ஏன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு சரியாக செய்யலை. கடந்த காலத்தில் வக்கரத்தில் எதிர்பார்த்தா இருந்திருக்குது, பின்னோக்கி போயிருக்குது, இப்போ முன்னோக்கி வந்திருக்குது. அப்போ முன்னோக்கி வரும்போது எந்த தொழில், கல்வி சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, எழுத்தாணி சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்டது, பார்த்தீங்களா, ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் சம்மந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, எல்லா தொழிலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை. மீடியாக்களில் கொஞ்சம் போய்க்கலாம், மீடியாக்கள் போகலாம். எழுத்து, கதை, வசனம், டைரக்ட்னு போடுறோம்ல, எல்லாமே மிதுனம் தான். அறிவுக்குரியது மிதுனம் தான், எழுத்துக்குரியது மிதுனம் தான், எண்ணிக்கைக்குரியது மிதுனம் தான். எல்லா வகையிலும் செல்வத்தை கொடுக்குறது. அதனால தான் முதல்ல சொன்னேன், மிதுன லக்கணம், மிதுன ராசிக்காரங்களை யாரும் ஜெயிக்க முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. அவங்களாத்தான் தோக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்களுடைய வாக்குலேருந்து தான் தோக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த வாக்குக்கு அடுத்து வரவே வராது. அதை எண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இந்த சன் நிவர்த்தி என்ன செய்யும், என்ன தொழில் ஐயா சொல்லியிருக்காங்க, அதை செஞ்சுட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உண்டாகும். ஹயக்கிரிவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு. விநாயகர், சரஸ்வதி, ஹயக்கிரிவர், இந்த 3 வழிபாடு பண்ணி வந்தால் நிச்சயமாக எல்லா வகையிலும் சிறப்பை காணலாம் என்பதில் மாற்று கருத்து அல்ல.